ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறப்பே தெரியும், நம்ம தமிழ்நாடு போகிறோம். டெல்லியை காலி பண்ணிட்டு இல்லை, ஊருக்கு போகிறோம் 10 நாள் லீவுக்கு. அதனால் காரில் போகிறப்பே, அதனால தான் இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம 6:30க்கு எப்பயும் போல் போட முடியலை. இந்த வீடியோவோட கண்டினியூட்டியை கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ நியூ டெல்லி வந்துவிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து நியூ டெல்லிக்கு வந்துட்டு கரெக்டாக நாங்கள் வீட்டிலேருந்து 6:30க்கு கிளம்புனோம். இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8:15 ஆச்சு. ஏன்னா டிராஃபிக் அந்த மாதிரி. 2வது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வேறு. நாங்கள் அவுட்டர் ஏரியாவில் இருக்கிறனால என் பையன் வர்றப்பே தூங்கினனால தூக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அவனையும் தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே ஹாய் சொல்கிறான்னா முடியவே முடியாது அப்படின்ட்டாச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து செக்கிங்க்கு போட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அப்போ தான் அண்ணா வந்தாங்க. ஊரில் இருந்து தம்பிகளை பார்க்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கே பார்க்க வந்திருந்தாங்க. அப்படியே போகிறப்ப என் மூத்த பையன் நான் தான் தூக்குவேன்னு சொல்லிட்டு பெரிய பேக்கெல்லாம் தூக்கி இழுத்துட்டு தான் வந்தார். அப்படியே நாங்களும் டெல்லிலேருந்து நம்ம சென்னை போகிறோம் அப்படின்னோடனே மனசெல்லாம் ஒரே சந்தோஷம். எப்படா விடுவீங்க, எப்படா போவோம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நாங்கள் கிளம்புனோம். வர்றப்பே அவர் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும் சரின்னு சொல்லி வீடியோ ஆஃப் பண்ணோடனே அமைதியாகிக்கிட்டான். பாருங்கள், நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து நல்லாயிருக்கும். அதே இது ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் நல்லாவே இருக்காது. இதுதான் டெல்லியில் இருக்க நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனு. நம்ம அண்ணாவும் வந்து அவரையும் பேக் தூக்க விட்டாச்சு. பார்க்க வந்தது ஒரு குத்தமான மாதிரி அண்ணாவும் பேக் தூக்கிட்டு வந்தாங்க. இதில் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன், என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வா நீ வா, இல்லாட்டி அங்கேயே உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் ஊருக்கு கிளம்புனோடனே என்னை கழட்டி விட்றதுக்கு தான் ஐடியா பண்ணிட்டாங்க. அதனால் சரி நம்மளும் கூடயே ஓடிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு இன்னும் ட்ரெயின் வரலன்னு நினைக்கிறேன். அதனால் சரி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் போவோன்னு பார்த்தா ட்ரெயினில் ஏறினோடனே ஒரு 10 நிமிஷம் தாங்க அமைதியாக இருந்தியான் என் சின்ன பையன். அதுக்கு பிறகு ஆரம்பிச்சாச்சு. அப்படியே ட்ரெயினில் எல்லா தம்பிகளும் இவர் கூட ஃப்ரெண்டாகி நல்லா ஜாலியாக பேசி விளையாண்டுட்டு சீட்டு கட்டு வச்சு விளையாண்டுட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாச்சு. 5 நிமிஷத்துக்கு மேலே அவனாலே உட்கார முடியலை, நம்மளாலே உட்கார முடியலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்தாச்சு சென்னை எழும்பூர். பார்த்திங்களா, ரயில்வே ஸ்டேஷன் வந்து சென்னை எழும்பூர். அதில் இது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதோட மேப்பு எல்லாமேவும். அதனால் சரின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒரு வீடியோ பார்க்கவே அழகாக இருக்குல்ல. அதனால தான் நானும் வீடியோ எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் தான் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு திருப்பி சென்னை டு மதுரை வந்துட்டு 9:30க்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 8 மணிக்கெலாம் வந்து இறங்கிட்டோம். அதனால் 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட அங்கே தான் இருந்தோம். பார்க்க நல்லா இருக்குது. சென்னையவே சுற்றி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷனே அந்த இது எல்லாமே போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம குட்டி சென்னையை பார்த்துக்கோங்க, இந்த மேப்லேயே தெரியும். அப்படியே வந்த டயரில் பேசாமல் உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே எங்கள் அக்காங்க வர்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் வெயிட்டிங்லேயே இருந்தோம். நம்ம ஊர் வந்து என்ட்ரான பிறகு தான் ஒரு சந்தோஷமே வருது. எப்படா ஊருக்கு எப்படா இன்னமும் போக வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நம்ம எப்போ போவோன்ற மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு. அப்படியே எங்கள் அக்கா பாப்பா எல்லாருமே வந்தாங்க. 8 மாதம் கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு நான் அவங்களெல்லாம் பார்த்து. அவங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்கள் அக்கா இருந்தாலும் நான் வீடியோக்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலையை கீழே போட்டா. விடுவோமா, வந்தாலே வரணும்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்தாச்சு. இவங்க தான் எங்கள் அக்கா, பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி இருக்காங்களா எப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, தேனி வந்தால் வாங்க வீட்டுக்குன்னே. கண்டிப்பாக வர்றோம். அக்கா மாமா அப்புறம் மாமாவோட ஃப்ரெண்டு எல்லோரும் வந்து எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. மாமா தான் சின்ன பசங்களுக்கு எப்படி ஹோட்டலில் இருக்கும் எல்லாமே பார்த்து எங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுனால அவங்களே வந்து வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. நமக்கு சென்னையை பற்றி அந்தளவு தெரியாதுன்றதுனால அப்படியே கொடுத்துட்டு, அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, திருவிழாவுக்கு அவங்க வரமாட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. மாமா வந்து கார் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. நீங்கள் சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கார் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு கீழே நம்பரும் கமெண்ட்டில் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு அந்த நம்பருக்கு கேட்டு 1,00,000லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் எல்லாமே கிடைக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னை மக்களுக்கு என்னோடய வேண்டுகோள். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கார் வேணுன்னா நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த இதுக்கு
கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. எந்த மாதிரி மாடல் கேட்குறீங்களோ அது எல்லாமே எடுத்து தருவாங்க. அப்படியே அவங்களும் கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. பொங்கலுக்கு வரமாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பசங்களுக்கும் லீவ் இருந்துச்சு சனிக்கிழமை. அதனால என் சின்ன பையன் அவங்க கூட போகிறேன்னு ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் இருக்கட்டுப்பா நம்ம போவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ரொம்ப நாள் கழித்து தமிழ்நாடு ஃபுட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வெளியில் டெல்லி போயிட்டால் வெளியில் எதுவுமே சாப்பிட மாட்டோம். இப்போ மாமா வாங்கிட்டு வந்த பொங்கல், வடை, இட்லி எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. மாமா சின்ன பசங்களுக்குன்றதுனால பார்த்தே வாங்கிட்டு வருவார். நாங்கள் ரொம்ப நாள் கழித்து இப்படி சாப்பாடெலாம் சாப்பிட்றது அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாப்பிட விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் பசங்களுக்கு வடையை பார்த்தோன்னே சாப்பாடே வேணாம், வடை மட்டும் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ட்டாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த ட்ரெயினுக்கு போயாச்சு. என் பையன் கேட்குறான், எத்தனை ட்ரெயின் தான், எத்தனை கார் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே நமக்கு கரெக்டாக 4 மணிக்கு தான் போகும் நம்ம ஊருக்கு. ஆனாலும் 4 மணினா 4:30 5 மணி ஆயிடும் நம்ம ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிறதேவும். 3rd ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் நினச்சோம் ஒரு வேளை டெல்லி டு சென்னை இந்த மாதிரி இடத்துல தான் பெட்ஷீட்டு இதெல்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சென்னை டு மதுரை போகிறது இதுலேயும் 3rd ஏசியில் பெட்ஷீட்டு எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் யாருமே யூஸ் எல்லாம் பண்ணலை, அப்படி இப்படியே தான் வச்சுருந்தாங்க. இங்கே எல்லோரும் உட்காந்துட்டே நிறைய பேர் வந்தாங்க. அப்படியே ட்ரெயின்லேயும் பேசி விளையாண்டுக்கிட்டே பசங்க கூட அப்படியே கரெக்டாக எப்படி போச்சுன்னே தெரியலை. ஒரு 4:25 ட்ரெயின் திருப்பி ஒரு 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5 மணிக்கு தான் நாங்கள் இறங்குனோம். அதுக்குள்ளே இவங்களை இந்த 2 ட்ரெயின்லேயும் வச்சு சமாளிக்கிறது அவ்வளோ கஷ்டங்க உண்மையை சொல்லணுன்னா. அப்படியே இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட 5 மணி. நாங்கள் வெளியே போகையே 5:30க்கு ஆயிடுச்சு. நம்ம ஏரியாவை பார்த்த பிறகு தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. திருப்பி அப்படியே கார் பிடிச்சிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை போகல, எங்களுக்கு திண்டுக்கல்லேருந்து கம்மியான தூரம் தான் அப்படின்றதுனால நாங்கள் திண்டுக்கல்லேருந்தே மாறிக்கிட்டோம். நைட்டு நாங்கள் இங்கே வந்து இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 7:15 ஆயிடுச்சு. தேனி வந்தாச்சு. எவ்வளோ லாங்குன்னு பாருங்கள், 3 நாள் ட்ராவலு. வீட்டுக்கு வர 9:30. நாங்கள் போய் எங்கள் மாமியாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் கடைசியில் அவங்க தான் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் உள்ளே போகிறோம், வீடு அது பேசாமல் திறந்துருக்கு, யாரையுமே காணோம். அவங்க தான் பின்னாடி தான் வந்தாங்க. நாங்களும் சரி இங்கே இருப்பாங்க. ஏன்னா எப்போயுமே எங்கள் வீட்டுக்கார் ஊர்லேருந்து வந்தால் எங்கள் மாமியார் ஃபஸ்ட்டாலாம் போய் கட்டியெல்லாம் பிடிப்பாங்க. இப்போல்லாம் பசங்க வந்ததுலேருந்து அவங்கள கண்டுக்கிறதே இல்லையா. அதனால் நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க. கடைசியில் அவங்க எங்களுக்கு பின்னாடி இருந்து வந்துட்டு வந்தோடனே என் பையனை தான் எங்கள் வீட்டுக்காரை கண்டுக்கிறவே இல்லை. பசங்க வந்துட்டா நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என் பெரிய பையன் வந்து அப்பாவை பார்த்தோன்னே அப்படியே பைக்லேயே போயிட்டான். சின்ன பையன் மட்டும் தான் அப்போ தான் பார்க்கணும் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஊருக்கு போனால் நம்மளை தான் ஃபஸ்ட்டு எல்லோரும் மாமா எல்லோரும் செய்வாங்க. ஆனால் இப்போ பசங்க வந்ததுனால நம்மளை யாருமே கண்டுக்கிறவே இல்லை. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 8 மாதம் கழித்து இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த பொங்கல் எப்படி போகுது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.